நாகமணி உங்க அண்ணன் விஷ்ணு கிட்ட இருந்த விஷயம் எனக்கு எப்பவோ தெரியும். நாகராஜா உயிரை விடுறதுக்கு முன்னாடி நாகமணியை உங்க அண்ணன் கையில கொடுத்துட்டான் ருத்ரா. உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? என்ன வெக்கமாவா? அதுவும் உங்க முன்னாடியா? ஏங்க நான் நிக்கிறது நான் அக்னி சாட்சியா தாலி கட்டின என் பொண்டாட்டி முன்னாடிங்க. பரமேஸ்வரா, என்னப்பா உன்னோட லீல? நாகமணியை அடையணுங்கிற பேராசையில மனுஷங்க பரஸ்பரம் கோபம் வெறுப்ப கக்கிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இது எங்க போய் முடியுமோ தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, நாகமணி இவங்க யாருக்கும் கிடைக்க போறதில்ல. அது போய் சேர வேண்டிய இடம் வேற இருக்கு. அந்த பரமேஸ்வரனுடைய ஆணைப்படி அவன் உத்தரவிட்ட மாதிரி அது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேரும். மூடர்களே, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கோங்க. அந்த பரமேஸ்வரனுடைய விருப்பம் வேற மாதிரி இருக்கு. ஓம் நம சிவாய். இனிமே நீ மறைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு. ருத்ரா, யாரோ உங்ககிட்ட ஏதோ சொல்லி உன் மூளையை குழப்பிருக்காங்க. எனக்கு நாகமணியை பத்தி எதுவும் தெரியாது. என்கிட்ட தேவையில்லாம கேள்வி கேட்க. அவ்வளவு லேஸ்ல உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா? உன்னை நான் நம்பின காலெல்லாம் மலையேறி போயிடுச்சு. சொல்ல, நாகமணி எங்க? ருத்ரா, அத பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்ல. ஓஹோ, அப்படின்னா உனக்கு நாகமணியை பத்தி தெரியும்னு சொல்ல. அதான் சொல்லிட்டேன ருத்ரா, இத பத்தி பேச எனக்கு விருப்பமே இல்ல. நாகமணியை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. தெரியாதுன்னா அப்புறம் எதுக்கு இந்த கோபம், ஆத்திரம்? வீட்டுல இஷ்டத்துக்கு எல்லாரையும் கத்துற. எனக்கு எப்பவோ உன் மேல சந்தேகம் வந்துச்சு. ருத்ரா, நீ என்ன பேசுறன்னு எனக்கு எதுவும் புரியல. இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. அது எப்படி விட முடியும்னா? நீ என்ன ஏமாத்தி இருக்க. நான் உன்னை நம்பினதுக்கு எனக்கு துரோகம் பண்ணிட்ட. அண்ணங்கிற பேரால என்ன நம்ப வச்சு என் முதுகுலயே நீ குத்தி இருக்க. எப்படி உன்னை விட முடியும் சொல்ல? ருத்ரா, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. ஏன் பேசக்கூடாது? பேசுறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. இப்பவாது உண்மையை சொல்ல. நாகமணி எங்க இருந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல, சொல்ல. நாகமணியை இத்தனை நாளா நம்ம வீட்டுக்குள்ள நீ ஒளிச்சு வச்சிருந்த. என்ன ஏமாத்துறது உண்மைதானே? சொல்லுனா சொல்ல. நாகமணி உன்கிட்ட தானே இருந்துச்சு. உண்மையை சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. ஆமா, நாகமணி என்கிட்ட இருந்தது உண்மை உண்மை உண்மை. இப்ப என்ன? நாகமணி என்கிட்ட தான் இருந்துச்சு. அதுக்கு சொந்தக்காரன் நான் தான். ஆனா அதை நான் பறி கொடுத்துட்டேன். இப்ப அது என்கிட்ட இல்ல. எனக்கு தெரியும்னா நீ இப்படிதான் பேசுவன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ சொல்றத நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. சொல்லு, நாகமணி எங்க? என்ன நம்பு ருத்ரா, இப்ப நாகமணி என்கிட்ட இல்ல இல்ல இல்ல. போய் சொல்ற. என்கிட்ட மறுபடியும் போய் சொல்ற. நீ ஒரு ஏமாத்துக்காரன். நாகமணி எங்க இருக்குன்னு ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. அப்படி சொல்லல உன் உயிரை பறிச்சாவது நாகமணியை நான் எடுத்தே தீருவேன். ருத்ரா, என்ன பண்ற? மூளை குழம்பிடுச்சா உனக்கு? ஆமா, எனக்கு மூளை குழம்பிடுச்சு. நாகமணிய மூளைய குழப்பிடுச்சு. இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன்டா. உன் கதை இதோட முடிஞ்சுதா?
ஜெய் மகாகாளி. பாபா வந்துட்டீங்களா பாபா? பாருங்க பாபா, ருத்ரா எப்பேற்பட்ட தப்பு பண்ண போனான்னு. இவ்வளவு நாளா நீ செஞ்சது தப்பில்லையா விஷ்ணு? என்னாச்சு அத்தை? என்னாச்சு உங்களுக்கு? அத்தே, பாட்டி என்னாச்சு பாட்டி? பாட்டி அத்தை, ஐயோ, வாங்க பாட்டி, வாங்க வந்து உட்காருங்க. என்னாச்சு பாட்டி? எப்படி ரத்தம் கொடுத்து பாருங்க. இது எப்படி நடந்துச்சு? சாமி சாமின்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினீங்க. இப்ப பாருங்க, சாமி வந்த உடனே பாட்டி கால் தடிக்க விழுந்து மண்டையை உடைச்சுக்கிட்டாங்க. அபசகுணம் அபசகுணம். சும்மா இரு சித்ரா. இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுற நீ? இனிமே இப்படி பேசக்கூடாது. அத்தை, உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சு? ஐயோ, எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? எனக்கு எதுவும் ஆகல. அது விளக்குல எண்ணெய் குறைவா இருந்தது. எண்ணெய் ஊத்தலான்னு போனேன். ஏற்கனவே அங்க எண்ணெய் சிந்தி இருந்துச்சு போல் இருக்கு. காலை வச்ச வழுக்கி விழுந்துட்டேன். தலையில அடிபட்டுருச்சு. இது சின்ன காயம்தான். ஏன் எல்லாருமா சேர்ந்து பயப்படுறீங்க? இல்ல பாட்டி, என்ன சிந்தி இருக்கிறது அங்க சாமி முன்னாடி தானே. நீங்க விழுந்தது இந்த பக்கம். எப்படி பாட்டி? ஆமா அத்தை, நான் விளக்குக்கு கீழே தட்டு வேற வச்சிருக்கேன். எண்ணெய் சிந்தறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படியே தரையில எண்ணெய் சிந்திருந்தா கூட நீங்க இவ்வளவு தூரம் வந்து விழறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஆமா பாட்டி, சொல்லுங்க, எப்படி விழுந்தீங்க? இல்ல நிஜமாவே எண்ணெயில கால் வச்சு வழுக்கி விழுந்தீங்களா? அதான் சொல்றேன்ல, எண்ணெய் மேல காலை வச்சு வழுக்கி விழுந்துட்டேன்னு சொல்றேன்ல. யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? என் வார்த்தையில நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நம்பிக்கை இல்ல? தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். நீ நாகமணியை இழந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சுதான் ருத்ரனோட ஆவேசத்துக்கு நீ பலியாக கூடாதுன்னு நான் தடுக்க இங்க வந்தேன். பாபா, நீங்க என்ன சொல்றீங்க? நீ எதுவும் பேசாத. நாம எல்லாரும் இத்தனை வருஷமா நாகமணிக்காக எவ்வளவு போராடுறோம்னு தெரிஞ்சும் சுயநலக்காரனா இருந்துட்டல்ல விஷ்ணு. பாபா, அது நாகமணினா என்ன, அதோட சக்தி என்ன, அதோட மகிமை என்னன்னு உங்ககிட்ட சொன்னவனே நான் தான். அதை அடையறதுக்காக பல வருஷங்களா தவம் பண்ணி பல மந்திர சக்திகளை சித்தி அடைஞ்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதா? தெரிஞ்சும் அந்த விசேஷமான பொருளை யாரு கண்ணிலையும் படாம யாருக்கும் தெரியாம நீ ஒளிச்சு வச்சிருக்க. நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தோணல? இதுல ஏமாந்தது நீங்க மட்டும் இல்ல பாபா, நானும் ஏமாந்துட்டேன். சொல்லுனா, நாகமணிக்காக நான் எவ்வளவு பெரிய கனவு கோட்டை கட்டியிருக்கேன்னு உனக்கு தெரியாத? நாகமணிக்காக வீடு, குடும்பம், மனைவி, குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அடைஞ்சது உனக்கு தெரியாது? நாகமணி அடையிறது என் வாழ்க்கையோட லட்சியம், கனவு. அப்படிப்பட்ட என் கனவை இப்படி அநியாயமா அழிச்சிட்டிய. மன்னிச்சிருங்க பாபா, மன்னிச்சிருங்க ருத்ரா. நாகமணி விஷயத்துல நான் ரொம்ப சுயநலமா இருந்துட்டேன். உன் சுயநலத்துக்கு சரியான தண்டனை தான் உனக்கு கிடைச்சிருக்கு விஷ்ணு. அடுத்தவனை ஏமாத்துனா என்னைக்காவது ஒரு நாள் நாமளும் ஏமாந்துடுவோம்னு இப்ப உனக்கு புரிஞ்சுதா? ஆமா பாபா, நான் பண்ண தப்புக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. என்ன இருக்கும்? பாட்டி ஏன் இப்படி கத்துறாங்க? அப்படி இல்ல அத்தை,
நீங்க விழுந்ததை பார்த்து எங்களுக்கெல்லாம் பயமா இருக்காதா சொல்லுங்க? மன்னிச்சிடுங்க, நான் அப்படி கத்தி இருக்க கூடாது. ஏற்கனவே இங்க ஏதேதோ அசம்பாவிதம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல பூஜைக்கு ஏதாவது தடங்கள் வந்துருமோன்னு பயந்துட்டு அவ்வளவுதான். அந்த ஆதங்கத்துலதான் உங்க எல்லார்கிட்டையும் சத்தம் போட்டுட்டேன். ஹேமா, நீயே சொல்லு, பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் கோவப்படுவாங்கல்ல? சரி சரி, நீங்க யாரும் பயப்படாதீங்க. எனக்கு எதுவும் ஆகல. நான் இன்னைக்கு காலையில முடிச்ச முகமே சரியில்லை போல் இருக்கு. அதான் இப்படி நடந்திருக்கு. நான் போய் முகம் கழுவிட்டு வரேன். பாட்டி ஒரு நிமிஷம், பேண்டட் போட்டு விடுறேன். அப்புறமா போட்டு விடப்பா, இப்ப எதுவும் வேண்டாம். அம்மா, ருத்ரா, என்ன சும்மா நின்னுகிட்டு இருக்க? உன் கோபம், ரோஷம், ஆக்ரோஷம் எல்லாம் முடிச்சு போச்சா? பாபா, அது வாயமுறா அறிவு கெட்டவனே. கோபம் தலைக்கேறினதால எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போன தெரியுமா? கூட பிறந்த அண்ணனோட உயிரையே எடுக்க துணிஞ்சிட்டியே நீ. மன்னிச்சிருங்க பாபா. நாகமணி மேல இருந்த மோகம் என்னை இப்படியெல்லாம் செய்ய வச்சிருச்ச. மன்னிச்சிருந்தா. நான் தான் சொன்னல, நாகமணி மோகம் எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் அவங்களை கெட்டவங்களா மாத்திடும். விஷ்ணு, நீ பயங்கரமான சுயநலக்காரனாயிட்ட. ருத்ரா, நீ கூட பிறந்த அண்ணன் கிட்டயே ஒரு அரக்க மாதிரி நடந்துக்கிட்ட. அப்புறம் நான் என்ன நம்புனவங்க 2 பேருக்கும் துரோகம் பண்ண முடிவு பண்ணிட்டேன். 3 பேருமே தப்பு பண்ணிருக்கோம். நான் தப்ப ஒத்துக்கிறேன். அதுக்கு நான் அதையே யோசிச்சுட்டு இருந்தா நேரம்தான் வீணாகும். அடுத்து என்ன செய்யணுமோ அதை பத்தி நாம யோசிக்கணும். சரிங்க பாபா. இப்ப நாகமணி எங்க இருக்க? யார்கிட்ட இருக்க? அது அன்னைக்கு அது ஏதோ சக்தி வந்து என்னை தாக்கிடுச்சு. என் கையில இருந்த நாகமணி கீழே விழுந்துடுச்சு. அது அப்புறம் என்ன ஆச்சு, எங்க போச்சுங்கிறது ஒரு ரகசியமா தான் இருக்கு. நாம இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது அதத்தான் விஷ்ணு. அதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். நாம இப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவப்பட்டு அடிச்சுக்க கூடாது. நாம 3 பேரும் ஒண்ணு சேர்ந்து போராட வேண்டிய நேரம் இது. ஞாபகம் இருக்கட்டும், அந்த நாகராணி இன்னும் உயிரோட தான் இருக்கா. நம்மளை எதிர்த்து போராட அவ சதி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா பாபா, என் குடும்பத்தில் உள்ளவங்க உயிருக்கு நாகராணிகளா ஆபத்து இருக்கு. அவளோட குறிக்கோள் இப்ப அதுதான் விஷ்ணு. உன் குடும்பத்தில் உள்ளவங்களை கொன்னுட்டு நாகமணியை அடையணும்னு காத்துட்டு இருக்கிற அந்த நாகராணியை எதிர்த்து நாம 3 பேரும் போராடணும். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்ம 3 பேருக்கு நடுவுல எந்த கருத்து வேறுபாடு வரக்கூடாது. பழசு எல்லாத்தையும் மறந்துடலாம். நம்ம எதிரியான அந்த நாகராணியை எதிர்த்து நம்ம போராடணும். நாகமணியை எப்படியாவது நம்ம அடைஞ்சே ஆகணும். இனிமே நம்ம 3 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஜெய் மகாகாளி. இது வரைக்கும் பாட்டி இந்த மாதிரி சத்தம் போட்டதே கிடையாது. எனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக திடீர்னு அவ்வளவு கோவப்பட்டாங்க? எனக்கு என்னமோ அவங்க எண்ணெயில கால் வச்சு வழுக்கி விழுந்திருப்பாங்கன்னு தோணல. பாட்டி பொய் சொல்றாங்களா? எதுக்கு? அங்க என்ன நடந்திருக்கும்?
அவங்கள பார்க்கும்போது, அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த காயம் பார்க்கும்போது அவங்க வழிக்கு விழுந்த மாதிரி எனக்கு தோணல. என்னங்க நீங்க ஏதோ டீப்பா யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஓஹோ, இவ்வளவு நேரம் ஆகியும் புருஷன் ரூமுக்கு வரலையேன்னு யோசிக்கிறீங்களா? என் மனசுல இருக்கிற சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு இவன் தான் சரியான ஆளு. கேட்டு பார்க்கறேன். எல்லாம் சரிதான். ஓரளவுக்கு எல்லாம் தெளிவாயிடுச்ச. எங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஓரளவுக்கு சரியாயிடுச்ச. இருந்தாலும் என்னோட உள் மனசு இவங்க 2 பேரையும் முழுசா நம்ப கூடாதுன்னு சொல்லுது. இப்ப நாகமணி கைமீறி போயிடுச்சுங்கிற காரணத்தினால 2 பேரும் நல்லவங்களா என்கிட்ட நடிச்சிருக்கலாம். ஆனா நாகமணி மறுபடியும் கிடைக்கிற சூழ்நிலை வந்தா இவங்க 2 பேரும் சுயநலக்காரங்களா மாற மாட்டாங்க, என்னை ஏமாத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஏற்கனவே இவங்க 2 பேரும் இப்பேற்பட்ட சுயநலக்காரங்கன்னு காமிச்சிட்டாங்க. எதுக்கும் நான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். மறுபடியும் யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது. எனக்கு தெரியுங்க, நீங்க எப்பவும் என்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு. உங்க இது என்ன கூப்பிட்டது கேட்டுச்சு, அதான் ஓடி வந்துட்டேன். என்ன இன்னைக்கு நீங்க ரொம்ப ஸ்பெஷலா தெரியுறீங்களே, எதனால? ஏங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். அப்பா, நீங்களும் உங்க வாயை திறந்து என்கிட்ட பேசணும்னு சொல்றீங்க. பேசுங்க, எது வேணாலும் பேசலாம். என் மனசுக்குள்ள ரொம்ப நேரமா ஒரு குழப்பம். குழப்பமா? ஓஹோ, நமக்கு பிறக்க போற குழந்தை ஆனா இல்ல பெண்ணாங்கிற குழப்பமா? அதை பத்திலாம் எனக்கு யோசிக்க வேண்டாம். போதும், நிறுத்துங்க. அந்த அளவுக்குலாம் கனவு காண வேண்டாம். நான் குழப்பம்னு சொன்னது பாட்டி விஷயத்துல. பாட்டு விஷயத்துலயா? காலையில பாட்டி பயங்கரமா கோவப்பட்டு எல்லாரையும் கத்துனாங்கல்ல. இதுக்கு முன்னாடியும் அவங்க இப்படி கத்திருக்காங்களா, இல்ல இதுதான் முதல் தடவையா? இல்ல அமிர்தா, எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் பாட்டி பொறுமை இறந்ததே இல்லை. பாட்டி இந்த மாதிரி கத்துறத என் வாழ்க்கையிலேயே நான் முதல் தடவையா பார்க்குறேன். அவங்க வாய்ஸை கேட்டு ஒரு நிமிஷம் நானே பயந்து போயிட்டேன். ஒரு செகண்ட் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஓ, அப்படியா? சரி. இந்த நேரத்தில் எதுக்காக இந்த கேள்வி? ஒன்றும் இல்லை, ரொம்ப நேரமா மனசுக்குள்ள உறுத்திட்டே இருந்துச்சு, அதான் கேட்டேன். சரி, டைம் ஆச்சு, நான் போய் தூங்குறேன். ருத்ரா, இத்தனை நாடா நான் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு கேட்டுட்டு இருந்த நீ, நான் போடுற தாளத்துக்கெல்லாம் தலையாட்டின நீ, இன்னைக்கு என்னையே கேள்வி கேட்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டியா? நீ உன்னோட சொந்த புத்தியில இப்படி பேசல. இதுக்கு பின்னாடி வேற யாரோ ஏதோ செஞ்சிருக்காங்க. அநேகமா இது அந்த சன்னியாசியோட வேலையா தான் இருக்கணும். நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு என்கிட்டயே சொல்றல்ல, இருக்கட்டும். இன்னைக்கு உன் கூட பிறந்த அண்ணன் உன்னை ஏமாத்தி இருக்கான். நீ அவனை எவ்வளவு தூரம் விட்டு வைக்கிற, எவ்வளவு கேள்விகள் கேட்கிறேன்னு நானும் பார்க்கறேன். போ. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிதர்சனமான உண்மை. நாகமணி விஷயம்னு வந்துட்டா நட்புக்கும் உறவுக்கும் எந்த அர்த்தமும் இருக்காது. நாம எல்லாம் தனியாள், எல்லாருமே சுயநலக்காரங்க. நாகமணியோட மோகம் அப்படிப்பட்டது. சொந்த அண்ணன் தம்பிங்களே அடிச்சுக்கிற நிலைமை வந்துடுச்சு. அந்த தீ யார் யாரை எப்படி சுட்டரிக்க போகுதுன்னு நானும் பொறுத்திருந்து பார்க்கறேன். ஜெய் மகாகாளி. அதுக்குள்ள என்ன அவசரம்? என்ன? இல்லங்க, இவ்வளவு நேரம் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கல்ல, இப்போ நானும் உங்களை சில கேள்விகள் கேட்கணும்ல, அப்பதானே கணக்கு சரியா வரும். தேவையில்ல, இப்போ எனக்கு பதில் சொல்றதுக்கு விருப்பம் இல்ல. இது எந்த ஒரு நியாயங்க? நீங்க கேள்வி கேட்ட உடனே நான் உங்களுக்கு பதில் சொன்னல. அது வேற, இது வேற. அது எப்படி வேற ஆகும்? எல்லாம் ஒண்ணுதான். நீங்க இப்போ நான் கேட்க போற 2 கேள்விகளுக்கு பதில் கொடுத்தே ஆகணுங்க. மாட்டேன், முடியாது. ப்ளீஸ் அமிர்தா. இப்ப என்ன
கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுங்கன்னு தானே சொல்றேன். நீங்க என்னடானா நான் என்னமோ 10 முத்தம் கேட்ட மாதிரில பண்றீங்க. சரி, என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க. ஆ, புருஷன் பொண்டாட்டின்னும் போது பரஸ்பரம் விருப்பு வெறுப்புகளை தெரிஞ்சுக்கணும்னு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. ஆ, ம். ஆ, அமிர்தா, உங்களுக்கு சிவனை தான் ரொம்ப பிடிக்கும்ல? பிடிக்கும். அப்ப கோவிலுக்கு போறது பிடிக்கும். உங்களுக்கு பச்சை கலர்னா பிடிக்கும்னு அத்தை ஒரு தடவை சொன்னாங்க. உங்களுக்கு பச்சை கலர் பிடிக்குமா? பிடிக்கும். ஆ, பால்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். பிடிக்குமா? பிடிக்கும். மல்லிகைப்பூ பிடிக்கும். விரதம் பூஜை புனஸ்காரம் பிடிக்கும். 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 நானு பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்.